வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதில் எடுத்துக்காட்டு 4-10 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வட்ட நாற்கரம் PQRSல் கோணம் PSR = 70 டிகிரி மற்றும் கோணம் QPR = 40 டிகிரி எனில் கோணம் PRQவை காண்க. படத்தை பார்க்க இங்க படம் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ பாருங்க, இந்த படத்துல இது ஒரு வட்ட நாற்கரம் PQRS. இதுல கோணம் PSR எங்க இருக்கு பாருங்க. PSR இந்த இடத்துல 70 டிகிரி மற்றும் கோணம் QPR எங்க இருக்கு பாருங்க. QPR இந்த இடத்துல 40 டிகிரி இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோணம் PRQ இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. வட்ட நாற்கரத்துல எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இங்க 70, இங்க என்னன்னு தெரியல. இதை கண்டுபிடிச்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப பாருங்க, வட்ட நாற்கரம் PQRS எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. கோணம் RSP பிளஸ் இந்த கோணம் PQR இந்த ரெண்டு கோணங்களை கூட்டினா எவ்வளவு? 180 டிகிரி. எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. பாருங்க, இது தெரியும். எவ்வளவு? RSP 70 டிகிரி பிளஸ் கோணம் PQR தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 180க்கு சமமா இருக்கு. இப்ப பாருங்க, கோணம் PQR = 180 டிகிரி. இது பிளஸ் 70, வலது பக்கம் தான் மைனஸ் 70 டிகிரி. அப்ப பாருங்க, கோணம் எந்த கோணம்? PQR = 180ல 70 கழிச்சா 110 டிகிரி. சரியா? எந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்க. கோணம் PQR இந்த இடத்துல எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 110. இப்ப பாருங்க, ஈஸியா இதை கண்டுபிடிச்சிடலாம். PQR முக்கோணத்துல 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்ப பாருங்க, இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிருமா? இப்ப எழுதிருமா? முக்கோணம் எந்த முக்கோணம்? PQRல் இதுல 3 கோணங்களை கூட்ட போறோம். இந்த கோணத்துக்கு பேர் என்ன பாருங்க? கோணம் RPQ. கோணம் RPQ பிளஸ் இந்த கோணத்துக்கு பேர் என்ன? கோணம் PQR பிளஸ் இந்த கோணம் பாருங்க, நம்ம கண்டுபிடிக்க போறது. இதுக்கு பேர் என்ன? QRP. கோணம் இந்த இடத்துல பாருங்க, QRPன்னு எழுதினாலும் சரி, இல்ல நம்ம கணக்குல இருக்க PRQன்னு எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். QRPனாலும் PRQ ரெண்டும் ஒண்ணுதான். எது நடுவில் இருக்குன்னா R நடுவில் இருக்கும். சரியா? அப்ப கோணம் PRQ இது 3 கோணத்தையும் கூட்டும்போது எவ்வளவு வரும்? 180 டிகிரி. இங்க பாருங்க, கோணம் RPQ எவ்வளவு பாருங்க? RPQ 40 டிகிரி. கோணம் PQR பாருங்க, கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? 110 டிகிரி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படியே இருக்கணும். PRQ எவ்வளவு? 180 டிகிரி. ரெண்டையும் கூட்டுங்க. 40 110 கூட்டினா 150 டிகிரி பிளஸ் கோணம் PRQ = 180 டிகிரி. கோணம் PRQ = 180. இது பிளஸ் 150. வலது பக்கம் கொண்டு வாங்க. என்ன மாறும்? மைனஸ் 150 மாறும். இப்ப பாருங்க, கோணம் PRQ = 180ல 150 கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 30 டிகிரி வரும். 30 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான கோணம் PRQவோட மதிப்பு எவ்வளவு? 30 டிகிரி. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.